ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். கவுனி அரிசியில் பாயசம் பண்ண போகிறோம். கவுனி அரிசி ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். ஸோ அதனால் நம்ம ஒரு 8 hours கிட்ட கவுனி அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லாக கவுனி அரிசியை ஒரு கப் அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அது உடையணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. முந்திரி, தேங்காய் பால், பசும்பால் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன், வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். மண் தூசி இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்க போகிறோம். 300 கிராம் வெல்லத்துக்கு நான் வந்து 200 ml தண்ணி வந்து விட்டுக்கிறேன். கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கணும் அந்த அரிசியோடு சேர்த்து. இப்போ கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாயாசத்தை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியும் சுற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா முழுசாகவே அந்த அரிசியை நல்லா குலைவாக வேக வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். பட் இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வறுத்துட்டு செய்கிறீங்கன்னா அரிசி அடிப்படாது. நீங்கள் ஊற வச்ச மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு மாதிரி எடுத்துக்கோங்க. 1-2 அரிசி இருந்தால் ஓகே. 1-2 அரிசி இருந்தால் வாயில் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1-2 அரிசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பால், அதுக்கப்புறமா தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் நான் எடுத்துக்கிறேன். அந்த 2வது தேங்காய் பாலை கொதிக்க வச்சுக்க போகிறோம். பாலோடு சேர்த்து அந்த தேங்காய் பால் 1/2 லிட்டர் பால் 1/2 லிட்டர் தேங்காய் பால் கணக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 தேங்காய் இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கிறேன். திக்கான பாலை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்காக. இப்போ பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பாலில் சேர்த்து அந்த பால் கொதித்ததுக்கப்புறமா அந்த பாலில் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா திக்காகும். ஸோ நீங்கள் பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. பால் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லை கட்டி தட்டிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த அரிசியெல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக உள்ளே சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காக இருக்கும் இந்த பதத்தில். நீங்கள் வெள்ளை தண்ணி சேர்த்துறப்போ நல்லா தண்ணி ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 200 ml நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆறி போச்சுன்னா ரொம்ப திக்காக போயிடும். நீங்கள் மொதவே கட்டியை வச்சிங்கன்னா. ஸோ நீங்கள் பார்த்து தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெள்ளைப்பாகலாம் சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். நம்ம அரிசியாக சேர்த்தா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நம்ம இந்த பவுட்ரு மாதிரி சேர்த்துருக்கனால டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கிளறி விட்டுட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த ஒரு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறோம்.
நல்லா கொதித்து அரிசி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டிங்க போல் லாஸ்ட்டில் சேர்த்துட்டு இறக்கிக்க வேண்டியதுதான். இல்லை முந்திரி தாளித்து விட்ட முந்திரியை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்க வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி அரிசியாக இருந்தால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும், பவுடராக இருந்தால் சட்டுன்னு வெந்துடும். ஸோ அதனால் பார்த்து குக் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காமல் கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ரெடியாகும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரை பாய்.